அஷ்டாவக்ர கீதை 2வது அத்தியாயம். அடுத்த பாடல். துவைதமே துக்கங்களின் மூலவேர். இதற்கு மருந்து இரண்டாவதாக தெரிகின்ற அனைத்தும் மித்தியா. இரண்டற்ற முழுமையான சுத்த ஞான வடிவானவன் நான் என்று அறிவது தவிர வேறு மருந்து ஏதும் இல்லை. துவைதமே துக்கங்களின் மூலவேர். இதற்கு மருந்து இரண்டாவதாக தெரிகின்ற அனைத்தும் மித்தியா. இரண்டற்ற முழுமையான சுத்த ஞான வடிவானவன் நான் என்று அறிவது தவிர வேறு மருந்து ஏதும் இல்லை. சம்சார துக்கத்திற்கு மூல வேர். நிம்மதியில்லாமல், நம்மளுடைய கோரில் அடி ஆழத்தில் நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், சாந்தி இல்லாமல், பூரணத்துவம் நிறைவு இல்லாமல் இருப்பதற்கு இதுதான் துக்கம். கான்ஸ்டண்ட்டான ஒரு துக்கம். எல்லா அஞ்ஞானிகளுக்கும் அது அவங்க எப்பேற்பட்ட வெளிப்புற வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும், உடல் மனம் அகங்காரம் பொருள் சார்ந்த நிலையில் அவங்க எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், ஒரு பிச்சை எடுக்கிறவராக இருந்தாலும், ஒரு மகாராஜாவாக இருந்தாலும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய காமனான ஒரு பிரச்சனை நிறைவு இல்லாமல் இருப்பது, சாந்தி இல்லாமல் இருப்பது, நிம்மதி இல்லாமல் இருப்பது. அந்த ஒரு துக்கத்தில் எல்லாருமே ஈக்குவல். ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்டில் மேலே கீழே இருக்கலாம், லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ். ஆனால் அடி ஆழத்தில் நிம்மதி இல்லாமல் நிறைவில்லாமல் இருப்பது அப்படிங்கிற நிலையில் எல்லாருமே ஒன்று. எல்லா அஞ்ஞானிகளுக்கும் காமனான ஒரு பிரச்சனை, துக்கம், துயரம் என்னன்னா நிறைவு இன்மை, அமைதியின்மை. என்ன பண்ணாலும் நிறைவு வராது, அமைதி வராது, நிம்மதி வராது. அதற்கு காரணம் என்ன? துவைதமே துக்கங்களின் மூலவேர். நான் வேறு, நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன், நான் இந்த உடல் மனம் அகங்காரம், நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன். என்னை தவிர இங்கே உலகம்னு ஒன்று இருக்குது, அந்த உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னை தவிர பல பொருட்கள் இருக்குது, எனக்கு அதனுடைய குறை இருக்குது, அதை நான் அடையணும். என்னை தவிர பல பொருட்கள் இருக்குது, அதை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. இப்போ என்னை தவிர வேறொரு பொருள் இருந்தது அப்படின்னா, தெரிந்தது அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் இருக்கிறேன், என்னை தவிர வேறொரு பொருள் இருக்குது அப்படி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஆசையும் பயமும் ஆட்டோமேட்டிக் ஃபாலோ த்ரூ. ரெண்டாவது பொருள் இருந்துச்சுன்னா அது மேலே ஆசை வரும், இல்லைன்னா பயம் வரும். இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இதை நாம் தடுக்கவே முடியாது. ரெண்டு பொருளாக தெரிகிற வரைக்கும் ஆசையும் பயமும் இருக்கும். ஆசையும் பயமும் வந்துருச்சுன்னா நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆசைப்பட்ட பொருளை அடையிறதுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும். பயப்படுற பொருளிலிருந்து தூர விலகிறதுக்கு நான் ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு செயலை நான் செய்யணும். அப்படி எப்பவுமே செயல் செய்ய வேண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எப்படி நிம்மதி, சாந்தி, பூரணத்துவம், அமைதி கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது. எப்பவுமே சலனத்துடன், ஆசையினால் பயத்தினால சலனத்துடன் இருந்து கொண்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே, ஃப்யூச்சரை நான் ஏதாவது அடையணும், ஃப்யூச்சரை நான் ஏதாவது இருந்து விடுபடணும்னு ஆசையினாலையும் பயத்தினாலையும் தூண்டப்பட்டு இடைவிடாது செயல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவன் எப்படி நிறைவாக இருக்க முடியும், எப்படி சாந்தியோடு இருக்க முடியும்னா முடியாது. இதுக்கெல்லாம் மூலவேர். எதனால் அவன் செயல் செய்கிறான்? ஆசையும் பயமும் இருக்குது. எதனால் அவனுக்கு ஆசையும் பயமும் இருக்குது? ஏன்னா இரண்டு பொருள் தெரிகிறது. தன்னை தாண்டி வெளியில் ஒரு பொருள் இருக்குதுன்னு அவன் நினச்சிக்கிறான். அந்த மாதிரி அவன் பெர்சீவ் பண்ணுறான். அதனால் அவனுக்கு அந்த பொருள் மேலே ஆசையோ பயமோ வருது. இப்போ இதற்கு மருந்து என்ன? அவள் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும், ரெண்டு பொருள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஆசையும் பயமும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆசையும் பயமும் இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவன்கிட்ட சலனம் இருக்கும், ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, மூல வேரை நாம் கண்டுபிடிச்சு, துவைதமே துக்கங்களின் மூல வேர். இதற்கு மருந்து இரண்டாவதாக தெரிகின்ற அனைத்தும் மித்தியா. இரண்டற்ற முழுமையான சுத்த ஞான வடிவானவன் நான் என்று அறிவது தவிர வேறு மருந்து ஏதும் இல்லை. ஒரு வியாதிக்கு மூல வேர், மூல காரணம், கரெக்டான காரணத்தை கண்டுபிடிச்சோம்னா அதற்கு மருந்து ஒரே மருந்து தான் இருக்கும். கரெக்டான காரணம், ஒரு காரணத்தை நாம் ஒரு வியாதிக்கு கண்டுபிடிச்சா அதுக்கு மருந்து, சரியான மருந்தை நாம் கொடுக்க முடியும்.
காரணமே தெரியல, ஒரு வியாதி இருக்குது ஆனால் அதுக்கு காரணமே தெரியல, எதனால் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னா அதற்கு பல வைத்தியங்கள் வந்துடும். ஆனால் ஒரு வைத்தியமும் சரியாக அந்த வியாதியை குணப்படுத்தாது. எந்த வியாதிக்கு காரணத்தை சரியாக கண்டுபிடிக்கலையோ அதற்கு பல மருந்துகள் இருக்கும். ஆனால் ஒரு மருந்தும் அந்த வியாதியை பூரணமாக குணப்படுத்தாது. அந்த மாதிரி சம்சார துயரம் துக்கம் நிறைவின்மைக்கு கரெக்டான காரணத்தை நாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, உண்மையான காரணத்தை மூல காரணத்தை நாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதற்கு சரியான மருத்துவத்தை நாம் பார்க்க முடியும். அப்போ பெர்மனண்ட்டாக அந்த வியாதி சரியாகும். அதனால தான் ஞானிகளுக்கு மட்டுமே, நான் ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிற ஞான நிஷ்டையில் இருக்கக்கூடிய ஞானிகள் மட்டுமே இந்த சம்சார வியாதியை, துக்கமும் துயரமும் தரக்கூடிய இந்த சம்சார வியாதியிலிருந்து பெர்மனண்ட்டாக க்யூர் ஆனவங்க. ஏன்னா அவங்க சரியான மருத்துவம் பார்த்தாங்க. எப்படி அவங்க சரியான மருத்துவம் பார்த்தாங்க? சரியான காரணத்தை கண்டுபிடிச்சாங்க. தவறான காரணத்தை சூப்பர்ஃபிஷியலாக ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மருத்துவம் பார்க்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வியாதி பெர்மனண்ட்டாக சரியாகாது, கண்ட்ரோல் வேணால் ஆகும் கொஞ்ச நாளைக்கு. அப்படி யார் பண்ணுறாங்க? அஞ்ஞானிகள். தன்னுடைய துயரத்திற்கு காரணம், என் உடம்புல ஏதோ வியாதி இருக்குது, நான் கொஞ்சம் அழகாக இல்லை, என்கிட்ட காசு பணம் குறைவாக இருக்குது, எனக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்குது, எனக்கு ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, நான் ஒரு பேரு புகழ் இல்லாமல் இருக்கிறேன்ட்டு தன்னுடைய குறை நிறைவின்மைக்கு காரணம், சாந்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், துக்கத்துக்கு காரணம் இந்த உடல் மனம் அகங்காரம் சார்ந்த குறை அப்படின்னு தவறான ஒரு காரணத்தை அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. எனக்கு சாந்தி வேணும்னா எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பெற்றுக்கணும், காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தவறான காரணம். உண்மையான காரணம் என்ன? என்னுடைய சம்சார துயரத்திற்கு உண்மையான காரணம் என்ன? துவைதம் தெரிகிறது. உண்மையில் நான் ஆத்மாவாக, உண்மையில் இருப்பது பிரம்மம், நான் பிரம்மம், இங்கே இருக்கிறதெல்லாம் பிரம்மம். அந்த உண்மையை பார்க்காமல் நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன், இங்கே என்னை தவிர தனித்தனியாக இருக்குதுன்னு தவறாக பார்ப்பது தான் சம்சார துயரத்திற்கு நிறைவின்மைக்கு காரணமோ தவிர, வீடு இல்லாமல் இருக்கிறது, காசு இல்லாமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதெல்லாம் உண்மையான காரணம் கிடையாது. அதனால தான் உண்மையான காரணம் இல்லாததை காரணம்னு நினச்சிக்கிட்டு அதை பூர்த்தி செய்ய போகும்போது ஏதோ கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, திரும்பவும் ஏதோ ஒரு குறை வந்துடுது. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஏதோ ஒரு குறை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. நானும் அந்த குறையை நிறைத்து பார்க்குறேன். ஆனாலும் பர்மனண்ட்டான நிறைவு சாந்தி எனக்கு வரலை. ஏன்னா நான் தவறான காரணத்தை உண்மையான காரணம் நினச்சிக்கிட்டு அதை சரி பண்ண போயிட்டுருக்கேன். உண்மையான காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். என்னுடைய நிறைவின்மைக்கு, சலனத்திற்கு உண்மையான காரணம் என்ன? என்னுடைய தவறான புரிதல், என்னை பற்றின தவறான புரிதல், இந்த உலகத்தை பற்றின தவறான புரிதல். நான் ஆத்மா பிரம்மம், இந்த உலகம் பிரம்மமாக இருக்கிறது, பிரம்மமே தான் உலகமாக தெரிகிறது. அப்படி சரியான புரிதல் வந்தது அப்படின்னா பெர்மனண்ட்டாக நமக்கு மனநிறைவு வந்துடும். நிரந்தரமாக நமக்கு ஆசை பயம் போயிடும். அதனால் வரக்கூடிய சலனங்கள் போயிடும், அது சார்ந்த ஆக்டிவிட்டீஸ் போயிடும். ஏன்னா இருப்பதெல்லாம் ஒரே பொருள், ஒரு பொருள் தான் பலவாக தெரிகிறது. இப்போ இங்கே ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிரபஞ்சமே காணாமல் போனாலும் ஆத்மா பிரம்மமாகியது நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். இப்போ இந்த அறிவுனால நமக்கு நிறைவு வரும், நிம்மதி வரும், நிரந்தரமான நிம்மதி. இப்போ ஞானிகள் எப்படி நிரந்தரமான ஒரு நிம்மதியை அடைந்தார்கள்? எப்படி அவங்க குறையில்லாத ஒரு வாழ்க்கை, குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா. இது யார் சொல்லுவாங்க? ஞானிகள் சொல்கிறாங்க, ஞான நிஷ்டர்கள் சொல்கிறாங்க. நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த நிஷ்டையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. எப்படி அவர்கள் அந்த நிலையை அடைந்தார்கள்? சரியான காரணத்தை கண்டுபிடிச்சாங்க. தப்பான காரணத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ண போகாமல் சரியான காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க.
ஒரு பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா உண்மையாலுமே அதுக்கு சரியான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப். பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் எப்பவுமே குறையுடன் இருந்து கொண்டே இருக்கிறேனே, என்னென்னமோ பண்ணி பார்த்தும் அது நிறையலையே அப்படின்னா நான் தவறான காரணத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். கரெக்டான காரணம் என்ன? என்னுடைய துயரத்திற்கு கரெக்டான காரணம் அஞ்ஞானம். அப்போ அதற்கு சரியான மருந்து ஞானம். ஒரு வியாதிக்கு தவறான மருந்தை நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த வியாதி என்னைக்குமே சரியாகாது, பூரணமாக குணமாகாது. இந்த சம்சார வியாதிக்கு தவறான மருந்து சாப்பிட்றவங்க அஞ்ஞானிகள். காசு பணத்தை சம்பாரித்து பார்க்குறாங்க, பேர் புகழை சம்பாரித்து பார்க்குறாங்க, மனைவி மக்களை சம்பாரித்து பார்க்குறாங்க. இதெல்லாமே தவறான மருந்து. அந்த மருந்தை கஷ்டப்பட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இந்த நிறைவு வரலை, துக்கம் போகலை, துயரம் போகலை, ஆசை போகலை, பயம் போகலை. இத்தனையும் பண்ணி பார்த்தாச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. ஏன்னா இது எல்லாமே தவறான மருந்துகள். அதுவே ஞானிகள் சரியான மருந்தை உட்கொண்டதனால், நான் ஆத்மா, நான் பிரம்மம் அப்படிங்கிற சரியான மருந்து. ஏன், எப்படி அவங்க அந்த சரியான மருந்தை கண்டுபிடிச்சாங்க? ஃபஸ்ட்டு அவங்க சரியான காரணத்தை கண்டுபிடிச்சாங்க. ரெண்டாக தெரிகிற வரைக்கும் ஆசையும் பயமும் போகாது, ஆசையும் பயமும் போகாத வரைக்கும் எனக்கு நிம்மதி வராது. அப்போ ரெண்டாக தெரிவது, அது ஒன்றாக தெரிஞ்சாதான் இந்த ஆசையும் பயமும் போகும், எனக்கு நிம்மதி வரும்னு சரியான காரணத்தை அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சரியான மருந்து, நான் ஆத்மா, நான் பிரம்மம், இருப்பதெல்லாம் பிரம்மங்கிற இந்த ஞானம் சரியான மருந்தை அவர்கள் உட்கொண்டதுனால நிரந்தரமான தீர்வு, சம்சார வியாதிக்கு நிரந்தரமான தீர்வு. இந்த வியாதியிலிருந்து சரியாகி ஸ்வஸ்தமாக, நிம்மதியாக, சச்சிதானந்த ஸ்வரூபமாக, ஆனந்தமாக அவங்க நிஷ்டையில் இருக்கிறாங்க. அடுத்த பாடல். நான் தூய ஞான வடிவினன், அறியாமையால் அளவுக்கு உட்பட்டவனாக என்னை கருதினேன். இவ்வாறு இடைவிடாது சிந்தித்து என்னில் நான் இருக்கிறேன். நான் தூய ஞான வடிவினன், அறியாமையால் அளவுக்கு உட்பட்டவனாக என்னை கருதினேன். இவ்வாறு இடைவிடாமல் சிந்தித்து என்னில் நான் இருக்கிறேன். நான் கட்டப்படவும் இல்லை, விடுவிக்கப்படவும் இல்லை. இருப்பற்ற பிராந்தி அடங்கியது. என்னில் ஜகத் நிலைப்பட்டுள்ளது. நான் உண்மையில் ஜகத்தில் நிலைப்பட்டு இல்லை. நான் கட்டப்படவும் இல்லை, விடுவிக்கப்படவும் இல்லை. இருப்பற்ற பிராந்தி அடங்கியது. என்னில் ஜகத் நிலைப்பட்டுள்ளது. நான் உண்மையில் ஜகத்தில் நிலைப்பட்டு இல்லை. ஜனக மகாராஜா, நான் எப்படி இந்த மருந்தை உட்கொள்ளப் போகிறேன்? இதற்கு முன்னாடி இருந்த பாடல்ல துவைதம்தான் துக்க காரணம் அப்படின்னு சரியான காரணத்தை சொன்னார். அடுத்து பாடல்ல அதற்கான மருந்து என்ன? துவைதம்தான் துக்க காரணம். அப்போ அதுக்கான மருந்து நான் தூய ஞான வடிவினன், அறியாமையால் அளவுக்கு உட்பட்டவனாக என்னை கருதினேன். இவ்வாறு இடைவிடாது சிந்தித்து என்னில் நான் இருக்கிறேன். நிதித்தியாசனம், இதுதான் மருந்து. இவ்வளவு காலமாக தவறாக என்னை ஒரு உடல், மனம், அகங்காரம், ஜீவனாக என்னை கருதினேன். அது தவறு. அதுதான் நான் செய்த தவறு. அறியாமையால், சரியா தெரியாததுனால இந்த சமுதாயம் என்னென்னமோ சொல்லுச்சு. நீ ஒரு ஆண், நீ ஒரு ராஜா, நீ இது, நீ அதுன்ட்டு சமுதாயம் சொன்னதையெல்லாம் அறியாமையால் நானே விசாரம் செய்து பார்க்காமல், நான் யாருன்னு விசாரம் செய்து பார்க்காமல், சாஸ்திரத்தின் துணை கொண்டு, சத்சங்கத்தின் துணை கொண்டு என்னை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளாமல் அறியாமையால் என்னை நான் ஒரு ஜீவனாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுதான் நான் செய்த ஒரே தவறு. வாழ்க்கையில் நான் ஒரு தவறு செஞ்சேன் அப்படின்னா இந்த ஒரு தவறு தான். மற்ற தவறு எல்லாமே இந்த ஒரு தவறுனால விளைந்த தவறுகள். அஞ்ஞானத்தினால விளைந்த தவறு தான் மற்ற எல்லா தவறும். மூல தவறு, நான் ஒரே ஒரு தவறு செய்தேன், இந்த ஜென்ம ஜென்மமாக நான் ஒரு தவறை கண்டினியூவஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அறியாமை. என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரியாமல் வேற ஏதோ அப்படின்னு என்னை கற்பனை பண்ணதுன்னா நான் செய்த தவறு. இப்போ நான் அந்த தவறை திருத்தி கொண்டு நான் தூய ஞான வடிவினன், இவ்வாறு இடைவிடாது சிந்தித்து என்னில் நான் இருக்கிறேன். இப்போ நான் என்னை பற்றின சரியான சிந்தனை, இவ்வளோ நாளாக என்னை பற்றின தவறான ஒரு கற்பனையை
அடையாளமாக வச்சிட்டு இருந்தேன். அதனால தான் பல பிரச்சனைகள் வந்தது. அதனால தான் நான் ஒரு குறையுள்ளவனாக இருந்தேன், நிறைவில்லாமல் இருந்தேன், சாந்தி இல்லாமல் இருந்தேன், பந்தத்தில் இருந்த மாதிரி தோன்றியது. இப்போ நான் தூய ஞான வடிவினன், சச்சிதானந்த ஸ்வரூபம், ஆத்மா, பிரம்மமே, பூரண பொருளான, பந்தப்படுத்த முடியாத, எப்பவுமே முக்தி நிலையில் இருக்கக்கூடிய, தன்னை தவிர வேறொரு பொருள் இல்லாத ஒரு நிலை, அதுதான் என்னுடைய இயல்பு நிலை அப்படின்னு திரும்ப திரும்ப சிந்தித்து என்னில் நானே இருக்கிறேன். நிதித்தியாசனம் அப்படின்னா என்ன? சும்மா இருப்பது. எதில் இருப்பது? ஆத்மாவாக, பிரம்மமாக, தன்னுடைய இயல்பு நிலையில் சும்மா இருப்பது. திரும்ப திரும்ப அதிலேயே நிஷ்டையுடன் இருப்பது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப, ஏன் அஷ்டவாக்கரும் ஜனகரும் மாறி மாறி வேற வேற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரே விஷயத்தை நான் ஆத்மா பிரம்மங்கிற திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறாங்க? எல்லா வேதாந்தமும், எல்லா உபனிஷதமும், எல்லா சத்சங்கத்திலையும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப அதே மூல காரணம். தவறு ஒன்று தான், அதுக்கு மருந்து ஒன்று தான். திரும்ப திரும்ப கோடான கோடி முறை நாம் இந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு செகண்டும் நான் ஜீவன், நான் ஜீவன் அப்படின்னு இந்த சமுதாயம் நம்மளை ஜீவனாக பார்க்குது. நாம் நம்மளையே ஒரு தனிப்பட்ட ஜீவன், நான் அவன் இவன் அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் நாம் திரும்ப திரும்ப இந்த தவறை செய்கிறதுனால திரும்ப திரும்ப இந்த தவறை நாம் திருத்த வேண்டியதாக இருக்குது. ஒரு தடவை தவறு செய்தால் ஒரு தடவை திருத்தலாம். கோடான கோடி முறை தவறு செய்தால் கோடான கோடி முறை அதே மருந்தை தான் சாப்பிடணும். தவறு ஒன்று தான், அதுக்கு மருந்து ஒன்று தான். அப்படி இருக்கும்போது எத்தனை கோடி முறை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு செகண்டும் நாம் நான் ஜீவன் ஜீவன் அப்படிங்கிற ஒரு பாவனையில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு மருந்து நான் பிரம்மம், நான் ஆத்மா அப்படிங்கிற உண்மை நிலையில் வாழ்கிறது தான் அதற்கு மருந்து. அதனால தான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப நாம் அதே தவறு தான் செய்கிறோம். வேற வேற தவறு செய்தால் வேற வேற சொல்யூஷன் கொடுக்கலாம். ஒரே தவறை நாம் திரும்ப திரும்ப செய்தால் அதுக்கு சொல்யூஷனும் ஒரே சொல்யூஷன் தான். திரும்ப திரும்ப அதே மருந்தை தான் நாம் சாப்பிடணும். நான் தூய ஞான வடிவினன், அறியாமையால் அளவுக்கு உட்பட்டவனாக என்னை கருதினேன். இவ்வாறு இடைவிடாது சிந்தித்து என்னில் நான் இருக்கிறேன். இப்போ ஜனகர் முடிவெடுக்கிறாரு. இவ்வளவு நாளாக எங்கள் அம்மா அப்பா சொந்தக்காரங்க, இந்த மக்கள், இந்த சமுதாயம் கொடுத்த அடையாளத்தை எல்லாம் நான் அப்படின்னு தவறாக அறியாமையால் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னுள் நானே தேடி கண்டுபிடித்த ஒரு அடையாளம், இந்த சமுதாயம் கொடுக்காத, நான் என்னுடைய நம்பிக்கையினால் விளையாத, என்னுள் நானே தேடி கண்டுபிடித்த ஒரு அடையாளம், அது பிரம்மம், ஆத்மா, என்னுடைய இயல்பு நிலை. வெளியிலிருந்து வந்த கற்பனையினால் விளைந்த அடையாளம் அல்ல, அது ஜீவன் அப்படிங்கிற அடையாளம். இப்போ என்னுடைய உண்மையான அடையாளம் நான் தேடி கண்டுபிடித்தது, குரு காட்டி கொடுத்தது, சத்சங்கத்தினால நான் அறிந்து கொண்ட அடையாளம், என்னுடைய உண்மையான அடையாளம், அது ஆத்மா பிரம்மம். அதுவாக நான் இனிமேல் இருக்கப் போகிறேன். இடைவிடாது சிந்தித்து என்னில் நான் இருக்கிறேன். தவறான அடையாளத்திலிருந்து, கற்பனையினால் விளைந்த அடையாளத்திலிருந்து, சமுதாயம் கொடுத்த அடையாளத்திலிருந்து, என்னில் நானே தேடி கண்டுபிடித்த அடையாளம், என்னுடைய உண்மையான அடையாளம், என்னுடைய ஸ்வரூபம். எதுவுமே செய்யாமல் இருந்தாலும், கற்பனை பண்ணாமல் இருந்தாலும், என்றென்றுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளம், அதுவாக நான் இருக்கப் போகிறேன் அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறார். நான் கட்டப்படவும் இல்லை, விடுவிக்கப்படவும் இல்லை. இருப்பற்ற பிராந்தி அடங்கியது. என்னில் ஜகத் நிலைப்பட்டுள்ளது. நான் உண்மையில் ஜகத்தில் நிலைப்பட்டில்லை. ஆத்மாவாக பிரம்மமாக இருந்து பார்க்கும் பொழுது தன்னை தவிர வேறொரு பொருளே கிடையாது. அப்போ ஆத்மாவாகிய நான் எப்பவுமே பந்தப்படவில்லை. பந்தப்படவே இல்லை அப்படின்னா எனக்கு எப்படி முக்தி வர முடியும்? நான் எந்த ஒரு பொருளுமே என்னை பந்தப்படவே இல்லை அப்படின்னா நான் எப்படி முக்தி அடைந்தவனாக இருக்க முடியும்? எனக்கு வியாதியே இல்லை அப்படின்னா வியாதி சரியானவர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல வியாதியே எனக்கு வர முடியாது. அப்போ எப்படி நான் வியாதியை சரி செய்தவன் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையான ஸ்வரூபத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆத்மாவாகிய என்னை நான் எப்பவுமே பந்தப்படவும் இல்லை, எப்பவுமே நான் விடுபட்டவனும் இல்லை. இருப்பற்ற பிராந்தி அடங்கியது. ஒரு கற்பனையினால் பந்தப்பட்டவன் போல எனக்கு தோன்றியது. இப்போ அது அடங்கிவிட்டது. இருப்பற்ற பிராந்தி அடங்கிவிட்டது.
ஆட்டி வைத்த மிருகமின்று அடங்கிவிட்டதடா. அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா அப்படின்னு ஒருத்தர் பாடினார். அந்த ஆட்டி வைத்த மிருகம் இந்த ஜீவாத்ம பாவம், அஞ்ஞானம், இல்லாத ஒன்று இருக்கிறது மாதிரி தெரிந்தது. இப்போ அது அடங்கி விட்டது, அவ்வளோதான். நான் எப்பவும் பந்தப்படவும் இல்லை, நான் முக்தி அடையவும் இல்லை. பந்தப்பட்டவன் போல இருந்த அந்த பிராந்தி ஜீவாத்ம பாவம் இன்று அடங்கிவிட்டது. ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கிவிட்டதடா. அப்புறம் என்ன ஆகும்? அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. பிறக்கும் முன்னே இருந்த ஒரு அமைதி இன்று வந்ததடா. இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. இந்த ஜீவாத்ம பாவம் இருக்கிறதுக்கு முன்னாடி, தோன்றுவதற்கு முன்னாடி என்ன இருந்ததோ, ஜீவாத்ம பாவம் மறைந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குமோ அது இப்பவே வந்து விட்டது. அமைதி வந்து விட்டது, சாந்தி வந்து விட்டது, நிம்மதி வந்து விட்டது. இந்த பிராந்தி அடங்கிய உடனே சாந்தி துலங்கிவிடும். என்னில் ஜகத் நிலைப்பட்டுள்ளது, நான் உண்மையில் ஜகத்தில் நிலைப்பட்டில்லை. இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மாற்றின உடனேயுமே இந்த பெரிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சிறிய ஜீவன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவன், இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மாற்றினோன்னையும் உடலாக இல்லாமல் ஆத்மாவாக இருந்து பார்க்கும் பொழுது இந்த ஜகத்து தான், இந்த பிரபஞ்சம்தான் என்னில் நிலைப்பட்டுள்ளது, எனக்குள்ள தோன்றி மறைகிறது. இந்த பிரபஞ்சத்தில் நான் பிறந்து சாகக்கூடிய ஒரு சிறிய ஜீவன் அல்ல, ஆத்மாவாகிய நான், எனக்குள்ள இந்த பிரபஞ்சமே தோன்றி மறைகிறது. எண்ணற்ற பிரபஞ்சம் தோன்றி மறைகிறது. ஆத்மாவாகிய பிரம்மமாகிய நான் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போ அடிவாரத்திலிருந்து சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கும்போது, ஜீவனாக இருந்து பார்க்கும் பொழுது, நந்தியாக இருந்து பார்க்கும் பொழுது, மூலாதாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நான் ஒரு சிறிய ஜீவன், பந்தப்பட்ட ஜீவன், பெரிய பிரபஞ்சத்தில் பிறந்து இறக்கக்கூடிய ஒரு சிறிய ஜீவன் அப்படின்னு நமக்கு அனுபவம் இருக்கும். அதுவே சகசிராரத்திலிருந்து பார்க்கும்போது, சிவனாக இருந்து பார்க்கும் பொழுது, இந்த குண்டலினி சக்தி விரிந்து சகசிராரத்திலிருந்து பார்க்கும்போது, மலர்ந்த தாமரையாக இருந்து பார்க்கும் பொழுது, இதய குகையிலிருந்து பார்க்கும் பொழுது, ஆத்மாவாக பார்க்கும் பொழுது, பிரம்மமாக பார்க்கும் பொழுது, இந்த பிரபஞ்சம் என்னில் தோன்றி மறைகிறது. அதனால் பாதிக்கப்படாதவனாக நான் இருக்கிறேன். எத்தனையோ பிரபஞ்சம் வந்துச்சு போச்சு, ஆனால் ஆத்மாவாகிய நான், பிரம்மமாகிய நான் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு சின்ன கீறல் கூட எனக்குள்ள வரலை அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவமாக இருக்கும். ஜீவனாக இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தில், பெரிய பிரபஞ்சத்தில் தோன்றி மறையக்கூடிய ஒரு சின்ன ஜீவன் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவமாக இருக்கும். அதுவே ஷிஃப்ட் இன் கான்ஷியஸ்னஸ். மலர்ந்து சகசிரம் 1008 இதழ்களோடு இருக்கக்கூடிய தாமரை மாதிரி ஜூம் அவுட் பண்ணி நான் ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிற இடத்திலிருந்து பெர்சீவ் பண்ணும்போது, எதையுமே நாம் இங்கே மாற்றலை. மூலாதாரத்திலிருந்து பார்க்காம சகசிராரத்திலிருந்து பார்க்க, ஜீவனாக பார்க்காம சிவமாக பார்க்க, எதையும் இங்கே மாற்றலை. ஒரு ஷிஃப்ட் இன் பர்செப்ஷன், ஸ்டாண்ட் பாயிண்ட்டு, வியூ பாயிண்ட்டு, பெர்சீவிங் பாயிண்டில் ஒரு ஷிஃப்ட் மட்டும் நடக்குது. சிஷ்யனுக்கும் குருவுக்குமான வித்தியாசம் இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் மட்டும்தான். மூலாதாரத்திலிருந்து பார்க்குறவன் சிஷ்யன், சகசிராரத்திலிருந்து பெர்சீவ் பண்ணுறவர் குரு. ஜீவனாக தன்னை பாவித்து கொண்டிருப்பவன் சிஷ்யன், சிவனாக தன்னை தெரிந்து கொண்டிருப்பவர் குரு. அப்போ ஆத்மாவாக பிரம்மமாக பார்க்கும் பொழுது ஜகத்து தான் எனக்குள்ளே தோன்றி மறைகிறது, யூனிவர்ஸ் தான் எனக்குள்ளே தோன்றி மறைகிறது. அதனால் பாதிக்கப்படாதவனாக நான் இருக்கிறேன். அடுத்த பாடல். இந்த உடம்பும் ஜகத்தும் சுத்த சைத்தன்யமாக ஆத்மாவில் ஒரு சிறிதும் இல்லை என்று தெளிவு பெற்ற பின் எதில் இனி இவற்றை கற்பித்து பார்ப்பேன். இந்த உடம்பும் ஜகத்தும் சுத்த சைத்தன்யமான ஆத்மாவில் ஒரு சிறிதும் இல்லை என்று தெளிவு பெற்ற பின் எதில் இனி இவற்றை கற்பித்து பார்ப்பேன். இவ்வளவு நாளாக நான் தனிப்பட்ட ஜீவன், உலகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நான் தவறாக கற்பனை செய்து கொண்டிருந்தேன். இப்போ எனக்கு எல்லாமே ஆத்மாவாக, நான் தனிப்பட்ட ஜீவன் அல்ல, ஆத்மா. இங்கே தெரியக்கூடிய தனித்தனியான பொருள்களை இது பிரம்மம்,
அப்போ பிரம்மம் ஆத்மா மட்டுமே இருக்கிறது, வேற எதுவுமே இல்லைன்னு தெளிவாக தெரிந்த பின் இனிமேல் எப்படி நான் திரும்பவும் பழைய மாதிரி இந்த உலகத்தை பார்த்து ஆசைப்படுறது, பயப்படுறது? நான் எப்படி ஒரு குறை உள்ளவன் என்னை பற்றி நினச்சிக்கிறது? தெளிவாக ஒரு முறை பார்த்த பின் எப்படி இந்த பொம்மலாட்டத்தில் பின்னாடி உட்காந்து ஒருத்தர் திரைக்கு பின்னாடி உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருப்பார். ஒரே ஆள் இந்த ராமன் அப்படிங்கிற பொம்மையும் ஆட்டிக்கிட்டு இருப்பார், ராவணனையும் ஆட்டிக்கிட்டு இருப்பார். சின்ன குழந்தைகள் 2 வயசு 3 வயசு குழந்தைங்க உண்மையாலுமே அப்படி அங்கே ஒரு தனித்தனியாக ராமன் ராவணன் இருக்கிறா, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வாய்ஸும் வேறு மாதிரி கொடுப்பார். ஒரே ஆள் 2 பொம்மையை ஆட்டிகிட்டு இருப்பார். 2 கேரக்டருக்கும் குரலை மாற்றி மாற்றி பேசுவார். சின்ன குழந்தைங்க அது உண்மையினே நம்பிக்கிட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, அழுவாங்க, பயப்படுவாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த குழந்தைங்கள திரைக்கு பின்னாடி கொண்டு போய் காட்டிட்டோம், இங்கே பாருங்கள் ஒரே ஆள் தான் வெறும் அட்டை பொம்மையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காரு, இவர் தான் 2 விதமாக குரலை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெளிவாக தெளிவுபடுத்திட்டோம், காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்கள முன்னாடி போய் உட்கார வச்சா சுவாரஸ்யம் போயிடும். அவங்க பக்கத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க, இது பொய், பின்னாடி ஒருத்தர் தான் ஆட்டிக்கிட்டு இருக்காரு, குரலை மாற்றி மாற்றி பேசுகிறாரு, இங்கே ராமனும் இல்லை ராவணனும் இல்லை அப்படின்னு சுவாரஸ்யம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன தான் அவர் முயற்சி பண்ணாலும் குழந்தைகள் பயப்பட மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையை தெரிந்தவுடன் சுவாரஸ்யம் போய்விடும். அந்த மாதிரி குருவானவர் திரையை விலக்கி, அஞ்ஞான திரையை விலக்கி உண்மையை தெளிவாக காட்டி கொடுத்த பிறகு ஒரு அஞ்ஞானிக்கு குருவானவர் என்ன சொல்கிறார்? அஞ்ஞானி என்ன பண்ணுறான்? இந்த உலகத்தை பார்த்து ஆசைப்பட்டு பயந்துக்கிட்டு ஏதோ ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், சலனத்தோடு இருக்கிறான். அப்படிப்பட்ட அஞ்ஞானியை குரு அஞ்ஞான திரையை விலக்கி திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை பிரகாசப்படுத்தி காட்டுறார். ஜோதியை ஏற்றி பிரகாசப்படுத்தி காட்டுறார். இருப்பதெல்லாம் ஆத்மாதான், ஒரே பொருள்தான் பலவாக தெரிகிறது அப்படின்னு உண்மையை தெளிவாக காட்டி கொடுத்த பிறகு திரும்பவும் இந்த பிரபஞ்சம் தெரியும் போது, இந்த பிராரப்தத்துப்படி இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது உண்மையை பார்த்ததுக்கப்புறம் திரும்பவும் எப்படி அந்த குழந்தைகள் பின்னாடி திரைக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் திரும்பவும் முன்னாடி வந்து உட்காந்து அந்த கதையை கண்டினியூ பண்ணி பார்த்தா முன்னாடி இருந்த சுவாரஸ்யம் இப்போ இருக்காது. சும்மா அமைதியாக உட்காந்துக்குவாங்க. அந்த பொம்மையை ஆற்றவர் என்னதான் ட்ரை பண்ணாலும் குழந்தைகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வராது. அது நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கும். ஏன்னா அது உண்மை தெரிஞ்சிருச்சு. இனிமேலும் நான் ஏமாற மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஏமாந்து நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் ஏமாற மாட்டேன், எனக்கே வெக்கமாக இருக்குது. அப்போ உண்மையை தெளிவாக பார்த்த ஒருவர் குரு காட்டி கொடுக்க இந்த ஆத்மா பிரம்ம தரிசனம் செய்த ஆத்ம தரிசனம், கடவுள் தரிசனம், உள்கடந்து உண்மையை தரிசனம் பண்ணுறது தான் கடவுள் தரிசனம். இப்போ யார் உண்மையான தரிசனம் பண்ணாங்க? கடவுள் தரிசனம். ஆத்மாவை யார் தரிசனம் பண்ணாங்களோ, தனக்குள்ள இதய குகைக்குள்ள தன்னோட இயல்பு நிலையாக யார் தரிசனம் செய்தார்களோ, குரு காட்டி கொடுக்க, அஞ்ஞான திரையை விலக்கி காட்டி கொடுக்க, ஆத்ம தரிசனம் உள்கடந்து யார் தரிசனம் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் கடவுள் தரிசனம் பண்ணாங்க. மற்றவங்கள்லாம் கோயிலுக்கு போய் என்ன தரிசனம் பண்ணுறாங்க? அவர் கடவுளினுடைய சிவத்தினுடைய லிங்கத்தை தான் தரிசனம் பண்ணாங்க. குறியீடு, சயன்போர்டு, மினியேச்சர், அதை தான் மினியேச்சர் மாடலை தான் தரிசனம் பண்ணாங்களோ தவிர ஆத்ம தரிசனம் யார் பண்ணாங்களோ அவங்க தான் கடவுள் தரிசனம் பண்ணவங்க. ஒரே ஒரு தடவை இந்த ஆத்ம தரிசனம், கடவுள் தரிசனத்தை ஒரே ஒரு தடவை தெளிவாக சரியாக செய்து விட்டால் இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு உப்பு சப்பு இல்லாமல் போயிடும். ஒரே ஒரு தடவை அந்த குழந்தையை திரைக்கு பின்னாடி போய் உண்மையை காட்டி கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த பொம்மலாட்டம் அதுக்கு உப்பு சப்பு இல்லாமல் போயிடும். இந்த மேஜிக் ஷோவில் நமக்கு சுவாரஸ்யம் எது வரைக்கும் இருக்குன்னா அதனுடைய ட்ரிக்ஸு நமக்கு தெரியாத வரைக்கும் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ட்ரிக்ஸு தெரிஞ்சிருச்சு, இப்படித்தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சுவாரஸ்யம் போயிடும். அந்த மாதிரி ஆத்மா பிரம்மம் இந்த உண்மை சூட்சுமம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, தரிசனம் கிடைச்சிருச்சு, கடவுள் தரிசனம் கிடைச்சிருச்சு அப்படின்னா உலகத்தினுடைய இந்த சுவாரஸ்யம், ஈர்ப்பு, ஆசையும் பயத்தையும் உண்டாக்கக்கூடிய இந்த உலகம் அதனுடைய ஈர்ப்பை இழந்துவிடும். அது நம்மளை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இனிமேல் நான் அதை உலகமாக பார்க்க முடியாது, என்னை நான் குறையுள்ள ஜீவனாக பார்க்க முடியாது. இப்போ நான் என்னை ஆத்மாவை தான் பார்க்க முடியும், நிறைவுள்ள சாந்த ஸ்வரூபமான சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மாவாக தான் என்னால் பார்க்க முடியும், இந்த பிரபஞ்சத்தை பிரம்மமாக தான் பார்க்க முடியும்.
திரும்பவும் என்னடே கற்பனை பண்ண முடியாது அப்படின்னு ஜனகர் கூறுகிறார். தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் எப்படி நான் இதை உலகமாக கற்பனை பண்ண முடியும், உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேலும் எப்படி ஒரு பொய்யான பர்செப்ஷனை நான் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறார். மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.